டைட்டானிக் மூழ்கி 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அது இன்றும் அட்லாண்டிக் கடலின் ஆழத்தில் சிதைந்து கிடக்கிறது. $60 பில்லியன் பட்ஜெட் இருந்தால் அதை மீண்டும் மேலே கொண்டு வர முடியுமா? உண்மையில் டைட்டானிக் இப்போது ஒரு துண்டாக இல்லை. அதன் முன்பகுதியும் பின்பகுதியும் சுமார் 2000 அடி இடைவெளியில் பிரிந்து கிடக்கின்றன. இதுவே மீட்பு பணியில் முதல் பெரிய சவாலாக இருக்கும். சிறிய கப்பல்களை மீட்க பயன்படுத்தும் அதே முறையை இங்கே பயன்படுத்தலாம். கப்பலின் இடுக்குகளில் பெரிய காற்றழைத்த பைகளை இணைப்பதன் மூலம் அதை மெதுவாக மேலே தூக்க முடியும். ஆனால் டைட்டானிக் இருக்கும் ஆழம் 12,500 அடி. இந்த ஆழம் மிகவும் அதிகம். அங்குள்ள அழுத்தம் பூமியின் மேற்பரப்பை விட 390 மடங்கு அதிகம். மனிதர்களால் அங்கு செல்ல முடியாது. ரிமோட் மூலம் இயங்கும் ரோபோக்களை கொண்டு மட்டுமே இதை செய்ய முடியும். மேலும் கப்பலின் 46,000 டன் எடையை தாங்கக்கூடிய பிரத்யேகமான பைகளை உருவாக்குவதே மிகப்பெரிய பொறியியல் சாதனையாகவும் இருக்கும். கப்பலை சுற்றி ஒரு வலை போன்ற அமைப்பை உருவாக்கி திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி கப்பலை சுற்றியுள்ள கடல் நீரை கட்டியாக உறைய வைக்க முயற்சி செய்யலாம். அவ்வாறு நடந்தால் கப்பல் ஒரு பெரிய பனிப்பாறை போல மிதந்து மேலே வரும் என்பது ஒரு தர்க்கம். ஆனால் இதற்கு 1/2 மில்லியன் டன் திரவ நைட்ரஜன் தேவைப்படும். இவ்வளவு பெரிய அளவில் இதை செய்வது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. டைட்டானிக் ஏற்கனவே 2ஆக உடைந்துள்ள நிலையில் அதை மேலும் சிறிய துண்டுகளாக வெட்டி ஒவ்வொன்றாக மேலே கொண்டு வர முயற்சிக்கலாம். ஆனால் கப்பல் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் ஒரு சிறிய வெட்டு கூட கப்பலை துகள்கள் துகளாக சிதைத்துவிடும். நீருக்கு அடியில் முழுமையான இருட்டில் துல்லியமாக வெட்டுவதும் அதைவிட மிகவும் ஆபத்தான காரியம். தொழில்நுட்ப தடைகளை தாண்டிலும் டைட்டானிக்கிற்கு சர்வதேச சட்ட பாதுகாப்பு உள்ளது. யுனெஸ்கோவின் கீழ் இது ஒரு வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்படுவதால் யாரும் அதை தொட அனுமதி இல்லை. கடலுக்கு அடியில் உள்ள துருப்பிடிக்கும் பாக்டீரியாக்களால் டைட்டானிக் தினமும் சுமார் 2 டன் இரும்பு தாதுவை இழந்து வருகிறது. இன்னும் சில நூற்றாண்டுகளில் டைட்டானிக் முழுமையாக சிதைந்து காணாமல் போகும் அபாயமும் உள்ளது. டைட்டானிக் மீண்டும் மேலே வரும் கனவு ஒருபோதும் நடக்க முடியாத ஒன்றாக முடிவடையுமோ என்ற மிகப்பெரிய அச்சமும் உண்டு. இதுபோல உண்மையான அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள ஆயுளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஃபாலோ செய்யுங்கள்.